பீரியட்ஸ் டைம்ல அண்ட் பிரெக்னன்சி டைம்ல வந்து யோகா பண்றது நல்லதா? பீரியட்ஸ் டைம்ல வந்து யூசுவலா வந்து பண்ணலாம். யோகா பண்ணலாம். பட் அது உங்களோட பாடி கண்டிஷன் பொறுத்து. இப்போ நம்ம நார்மலாவே வந்து ஒரு சிலர் இப்போ பார்த்தீங்க அப்டின்னா, அவங்களுக்கு வந்து அவ்ளோ டயர்ட்னஸ் இருக்காது. ரொம்ப ஹெவியா ஃப்ளோ இருக்காது. ஒரு சிலர் வந்து அந்த 3 டேஸ் வந்து அவங்க ரொம்ப சஃபர் ஆவாங்க. ஃப்ளோ ரொம்ப ஹெவியா இருக்கும். அவங்களால டெய்லி அவங்களோட ரொட்டீன்ஸ் வந்து அவங்கள வந்து இது பண்றதுக்கே அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அந்த மாரி கண்டிஷன் நம்ம வந்து ரெஸ்ட் தான் எடுக்கணும். ஸோ அப்போ வந்து நீங்க கண்டிப்பா அவாய்ட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு இந்த மாரியான ப்ராப்ளம்ஸ் இருக்காது. நீங்க நார்மலா இருப்பீங்க. உங்களோட டெய்லி ரொட்டீன்ஸ் உங்களால ரெகுலரா எப்பவுமே இருக்கிற மாரி தான் நீங்க ஃபாலோ பண்ணுவீங்க அப்டின்னா, நீங்க அதோட யோகா பண்ணிக்கலாம். அண்ட் அதுல ஒரு சில சீக்வென்ஸ் இருக்கு. இன்வர்ஷன் போஸஸ் சொல்லுவாங்க. ஸோ இன்வர்ஷன்னா நம்ம தலைகீழ நிக்கிறது மாரியான ஒரு போஸ்சர்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ ஹெட் ஸ்டாண்ட் அந்த மாரியான போஸ்சர்ஸ் மட்டும் அவாய்ட் பண்ணிக்கணும். ஏன்னா ஃப்ளோ வந்து டுவர்ட்ஸ் த கிராவிட்டி இருக்கும் இல்லையா? ஸோ அப்போ நம்ம இன்வர்ஷன்ஸ் பண்ண சொல்ல அது அகெயின்ஸ்ட் த கிராவிட்டி. ஸோ அது மட்டும் அதனால நம்ம வந்து டூரிங் பீரியட்ஸ் டைம்ல வந்துட்டு இந்த மாரியான போஸ்சர்ஸ் மட்டும் அவாய்ட் பண்ணிக்கலாம். சிம்பிளான போஸ்சர்ஸ் வந்து பண்ணோம் அப்டின்னா, உங்களுக்கு அந்த ஃப்ளோ வந்து கரெக்ட்டா இருக்கும். உங்களுக்கு அந்த அந்த பீரியட்ஸ் டைம்ல இருக்கிற டிஸ்கம்ஃபர்ட் வந்து ரிலீஸ் ஆகும். பிரெக்னன்சி டைம்லயும் யாஹ்! கேட்டேன். பிரெக்னன்சி டைம்லயும் வந்துட்டு நம்ம வந்து யோகாஸ் அதுக்குன்னு ஒரு சில சீக்வென்ஸ் இருக்கு. ஸோ எல்லாத்துக்குமே ஒரு பர்ட்டிகுலர் சீக்வென்ஸ் ஆஃப் யோகா இருக்கு. இப்போ பிரெக்னன்சி டைம் வந்து ரொம்ப ஹெவியான யோகா இல்லாம லைட்டான மூவ்மெண்ட். மெயினா வந்துட்டு உங்களோட அந்த டைமிங்ல நம்மளுக்கு பேக் பெயின் அதிகமா வரும். நெறைய பேரு சொல்லுவாங்க இல்லையா? பிரெக்னன்சி டைம்ல டூரிங் பிரெக்னன்சி வந்து அவங்களுக்கு பேக் பெயின் அதிகமா வரும். ஏன்னா அவங்களோட பெல்லி வெயிட் ஃப்ரண்ட்ல இன்க்ரீஸ்னால அவங்க போஸ்சர்ஸ் சேஞ்ச் ஆகும். ஸோ அது வந்து அவங்களுக்கு ஸ்ட்ரெயினா இருக்கும் அதிகமா பேக்ல. ஸ்ட்ரெயினா இருக்கும் அதிகமா பேக்ல. அந்த பெயின ரெட்யூஸ் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மசில்ஸ் கிராம்பிங் அதிகமா இருக்கும் அந்த டைம்ல. ஸோ அதுக்குமே வந்து யோகா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் நார்மல் டெலிவரிக்கு யோகா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எப்படி அப்டின்னா